வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நானும் மறுபடியும் வந்துட்டேன். ஒரு ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். இப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன். நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. இப்பயே வந்துடும் எல்லாமே. ஓகே, அதில் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா ஈவன் சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொதல் வீடியோவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளடி வேலண்டைன் அன்னைக்கு நம்ம டிசி படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸை வந்து விட்டுருக்காங்க. ஸோ படத்தோட ஆக்சுவலி பேர் ரிவீல் எல்லாமே இதில் தான் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் எதுவுமே தட்டி பார்க்கல. ஸோ முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் உங்கள் கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து அப்படியே ரியாக்ஷனை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓகே, வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். சாங் ஃபுல்லாக வச்சு கலாநிதி மாறன் பிரசன்ஸ் யாருப்பா? சஞ்சனா. இவங்க கொமிக்கா தலைவங்க தேவதாஸ். படத்துல 2 ஹீரோயின். Oh. Yeah. Bloody Valentine. So what is DC? ஓகே, ஸோ டிசினா வந்து தேவதாஸ் அண்ட் சந்திரா, இவங்க தான் டிசி. ஓகேயா, நல்லா இருக்கு. ரொம்ப பிளடியாகவே இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். என்னதான் இவனுங்க என்ன பண்ண போனாங்கன்னு தெரியல. யூஸ்வல் ஏசிடிக்கு படத்துக்கெல்லாம் உட்காந்து நிறைய கட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்கடா, அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாதுடா. அப்படி தான் இருக்கும். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு. நல்ல காரியாக ராவன் ட்ரெஸ் தான் இருக்குது. நம்ம லோகேஷ் வந்து எப்படி சொல்கிறது, அருண் மாதேஷும் லோகேஷ் இந்த கொம்போ வந்து எந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்க போகுதுன்னு கிளிம்ஸை பார்த்தாலே தெரியுது. உண்மையிலே செம்மையாக இருக்குது. இடத்துல தைத்து விட்டுருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப நல்லா கொஞ்சம் பிளடியாக தான் இருந்துச்சு. நம்மளோட லோகேஷோட லுக்கை பார்க்கும் போது இதுவும் ரொம்ப செம்மையாகவே இருக்குது. அண்ட் கேபி அவங்க தான் வந்து ரொம்ப ஃபுல்லாக லீடாக வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 ஹீரோயின். ஸோ பார்ப்போம் இது என்ன கதை, எப்படி போகுது ஒன்றுமே தெரில காய்ஸ். இது உண்மை கதை தான். ஏன்னா எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமே இல்லை. வர்றாங்க போடுறாங்க அப்படி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, என்ன கதை எதுவுமே தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நம்ம அருண் மாதேஸ்வரன் படங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து நல்லாவே இருக்குது. அந்த டச் நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னொரு ஹீரோயின் வந்து சிகரெட்டை வாயில் வைக்கிறாங்க, இன்னொருத்தர் ஹீரோ வந்து பற்ற வைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு டச் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. விஷுவல் செம்மையாக இருக்குது. அண்ட் தென் நம்ம அனிருத்தோட பீஜம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஃபுல்லாகவே பீஜம் போட்டு முடிச்சிட்டாரு. எந்த ஒரு பின்னாடி எந்த சவுண்டும் வராமல் அப்படி வந்துச்சு. எனக்கு உண்மையை சொல்லிட்டா லைட்டாக வந்து இந்த செக்கச் வந்த வானம் இல்லை, நம்மளை சிம்புர் இன்னொரு படங்க நம்மளுக்கு வெந்து தெரிஞ்ச கார்டு. எஸ், அண்ட் அதில் வந்து ஒரு இன்டர்வல் முன்னுக்கு வர தெரியுமா, அப்படியே போயிட்டு வந்துட்டு அவர் கன் எடுத்து வைப்பாரு, ஸ்டாப் ஆயிரும் மியூசிக் சம்திங். எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. இது பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி வருது, எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு பெற போகிறதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. we are road to 10K சீக்கிரமாக வந்துடுவோம். ஏன்னா அடுத்த நிறைய வீடியோஸ் வந்து நான் போகிறோம். அது இப்போ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா, பார்க்க போறீங்கன்னா முடிஞ்சால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.